அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உறவினரான மிஸ்தஹ் என்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அவதூறு கூறிய போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்து கடுமையான துன்பத்திற்கு ஆளானார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: என் விஷயத்தில் அவதூறு பரவியதை நினைத்து என் வீட்டில் நான் அழுதேன். என் தந்தை அபூபக்கர் வீட்டின் மேலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தார். என்னுடைய அழுங்குரலை அவர் கேட்டு கீழே இறங்கி வந்தார். என் தாயிடத்தில் ஆயிஷாவிற்கு என்ன ஆனது என்று கேட்டார். ஆயிஷா விஷயத்தில் சொல்லப்பட்ட அவதூறான விஷயம் ஆயிஷாவிற்கு தெரிந்துவிட்டது, அதனால் அழுகிறார் என்று என் தாய் கூறினார். அப்போது என் தந்தையின் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. என் அருமை மகளே, நீ உன் வீட்டிற்கே திரும்பிச் செல்ல வேண்டும் என்று சத்தியமிட்டு கூறினார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்திற்கு திரும்பி வந்துவிட்டேன். உர்வா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது: மிஸ்தஹ் தம் உறவினர் என்பதால் அவருக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவிட்டு வந்தார்கள். என் தந்தை அபூபக்கர் அஸ்-சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆயிஷா குறித்து அவதூறு கூறிய பின்பு ஒரு போதும் நான் மிஸ்தஹுக்காக எதையும் செலவிடமாட்டேன் என்று சத்தியமிட்டு கூறினார்கள். அப்போது அல்லாஹ் இன்னும் உங்களில் இறைவனின் கொடை அருளப் பெற்றவர்களும் தக்க வசதியுடையவர்களும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் தம் இடங்களை விட்டு அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் எதுவும் கொடுக்க முடியாது என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்கள் தவறு செய்திருப்பின் அதை மன்னித்து அதை பொருட்படுத்தாமல் இருக்கவும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பமாட்டீர்களா? மேலும் அல்லாஹ் பிழை பொறுப்பவன், மிக மன்னிப்பவன், அன்புமிக்கவன் என்னும் வசனத்தை அருளினான். பின்பு அவரை மன்னித்து அவருக்கு கொடுத்து வந்த உதவித்தொகையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள். திருக்குர்ஆன் அவர்களை தீங்கு செய்தவருக்கும் நன்மை செய்யும் மனிதராக மாற்றியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்: ஆம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கு மன்னிப்பளிக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு மிஸ்தஹ் அவர்களுக்கு ஏற்கனவே தான் செலவிட்டு வந்ததை தொடரலானார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கு செய்யும் இந்த உதவியை ஒரு போதும் நான் நிறுத்தமாட்டேன் என்றும் கூறினார்கள்.